bar diagrams அது பேஸ் பண்ணி பார்க்க போறோம் actually இதுக்கு முன்னாடி previous-ஆ பார்த்தீங்கன்னா diagram பேஸ் பண்ணி அதாவது Pythagoras பேஸ் பண்ணி நம்ம வந்து picture பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் எடுத்தோம் அதல இருந்து क्वेश्चंस கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம bar diagram so bar diagramன்றது through the bar diagrams the statistical data can be understood easily so the statistical data வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா bar diagram வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க சரிங்களா சோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எப்படி அதாவது picture பேஸ் பண்ணி எப்படி ஈஸி அந்த டேட்டா வந்து அப்சர்வ் பண்ண ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம drawing Pythagoras பேஸ் பண்ணி sums பார்த்தோம் இப்போ நம்ம bar diagram பேஸ் பண்ணி sums பார்க்க போறோம் சரிங்களா சோ அதே மாதிரி it can be used to compare two items easily அதாவது ரெண்டு டேட்டாஸ் கம்பேர் பண்ணி ஈஸியா கம்பேர் பண்ணி பார்க்கிறதுக்கு வந்து இந்த bar diagram வந்து ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி bar diagram consists of many rectangular bars அந்த bar diagram வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்கனாக்கா rectangular you know the rectangular bars னா இது மாதிரி rectangular barsல பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க கொடுத்திருப்பாங்க ஷேர் பண்ணிருப்பாங்க சோ இது மாதிரி ஸ்லைட் கோட் போட்டுருப்பாங்க சோ அப்ப bar diagram consists of many rectangular bars rectangular ஏனா because the diagram கிட்ட பார்த்தீங்கன்னா picture பேஸ் பண்ணி ரெப்ரசன்ட் each picture represents some data இப்ப girls வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்சர்சைஸ்ல வந்து பர்சன் பார்த்தோம் each girl picture வந்து represent 20 அது 200 girls அப்படி பார்த்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா rectangular bar பேஸ் பண்ணி நம்ம bar diagrams வந்து கன்சிஸ்ட் பண்ணிருப்பாங்க சோ அத பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்க்க போறோம் சரிங்களா சோ அப்ப நம்ம எக்சர்சைஸ் 6.2 ல வந்துனா bar diagram பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்க்க போறோம் ரைட் சோ பாத்தீங்கன்னா நம்ம எக்சர்சைஸ் 6.2 ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னாக்கா என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க முதல்ல அந்த क्वेश्चन நல்லா அப்சர்வ் பண்ணுங்க construct a bar graph a bar graph ன்றது you know the bar diagram consists in rectangular bar base பண்ணா வந்து கன்சிடர் பண்ணி சொல்றாரு நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருந்தோம் சோ அப்ப construct a bar graph to represent the following information number of absentees in a week in a corporation high school are given அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வீக்ல வந்து கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு ஆப்சென்டீஸ் இருக்காங்க அதை பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க இப்போ கார்ப்பரேஷன் ஹை ஸ்கூல்ஸ் ஆர் given அது பாத்தீங்கன்னா கிளாஸ் பாத்தீங்கன்னாக்கா என்ன கிளாஸ் 6 7 8 9 10 சோ அப்ப ஒரு ஹை ஸ்கூல்ல 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து 8 ஆப்சென்ட்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க 7th ல பாத்தீங்கன்னாக்கா 12 ஆப்சென்ட்ஸ் 8th கிளாஸ்ல பாத்தீங்கன்னாக்கா 9 ஆப்சென்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னாக்கா 15 ஆப்சென்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா 6 ஆப்சென்ட் in a week அப்படினு வந்திருக்கு கொடுத்திருக்காங்க சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் இது பார் டயகிராம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்ப பார் டயகிராம் ரெப்ரசன்ட் பண்ணும்போதுனாக்கா நம்ம வெர்டிகல் லைன் வந்து வெர்டிகல் லைன் ஹரிசாண்டல் லைன் வந்து கன்சிடர் பண்ணுவோம் சரிங்களா அப்ப எப்படி நம்ம கிராஃப் டிரா பண்றோம் இல்லையா சோ அதே மாதிரி தான் एक्चुअली பார்த்தீங்கன்னா இதுல வந்து வெர்டிகல் அத பார்த்தீங்கன்னா வெர்டிகல் லைன் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது ஹரிசாண்டல் லைன் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கறத கிளியரா நம்ம எழுதுவோம் சரிங்களா சோ நான் என்ன பண்றேன் பார் டயகிராம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்றேன் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்றேன் சரிங்களா இது x இந்த வெர்டிகல் லைன் பாத்தீங்கன்னாக்கா இது y எடுத்துருக்கு சரிங்களா சோ அப்ப நான் என்ன கன்சிடர் பண்ண போறேன் the number of students are given கொடுத்திருக்க number of students கொடுத்திருக்காங்க இல்லையா கிளாஸ்ல சோ பார்த்தா இப்ப absentees எவ்வளவு கொடுத்திருக்காங்க number of students absentees அதே மாதிரி கிளாஸ் கொடுத்திருக்காங்க அப்ப நான் கிளாஸை வந்து பாத்தீங்கன்னாக்கா வெர்டிகல் லைன்ல கன்சிடர் பண்ண போறேன் அப்ப இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கிளாஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது ரைட் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா வெர்டிகல் லைன் பாத்தீங்கன்னா number of absentees சோ எவ்வளவு absent கொடுத்திருக்காங்க அப்ப number of absentees இப்போ number of absentees எவ்வளவுன்றதை நான் என்ன பண்ண போறேன் வெர்டிகல் லைன்ல மென்ஷன் பண்ண போறேன் அப்ப ஹையஸ்டா நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட் தான் 15 ஸ்டூடண்ட்ஸ் வந்து absent ஆயிருக்காங்க சோ அப்ப நம்ம வெர்டிகல் லைன்ல கண்டிப்பா 1 2 3 4 5 6 15 ங்கறத கொஞ்சம் அத எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதலாம் பரவாயில்லை அப்ப கொடுத்திருக்க கிளாஸ் பார்த்தா 6th கிளாஸ் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அத வந்து நான் பார்த்தனாக்கா நான் என்ன பண்றேன் வெர்டிகல் லைன்ல வந்து கிளாसेस வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி எடுத்துறேன் சோ அப்ப ஆப்ஷன் இஸ் ஃபர்ஸ்ட் நான் எழுதுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 சோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க 14 15 சரிங்களா சோ அடுத்து பாத்தீங்கன்னா கிளாஸ் 6th ஸ்டாண்டர்ட் அது பாத்தீங்கன்னா இங்க एक्चुअली 6th பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பார் டயகிராம் ரெப்ரசன்ட்னா ரெக்டாங்குலர் பார் வந்து நம்ம ரெப்ரசன்ட் அப்ப இங்க 6th ஸ்டாண்டர்ட் பார்த்தா ரெக்டாங்குலர் பார் டயகிராம் நான் போட போறேன் சரிங்களா அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் ஒரு ரெக்டாங்குலர் டயகிராம் 8th ஸ்டாண்டர்ட் ஒரு ரெக்டாங்குலர் டயகிராம் 9th ஸ்டாண்டர்ட் ஒரு ரெக்டாங்குலர் டயகிராம் சோ 10th ஸ்டாண்டர்ட் ஒரு ரெக்டாங்குலர் டயகிராம் ரைட் இப்ப 6th ஸ்டாண்டர்ட்ல எவ்வளவு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க 8
ஸோ அப்போ இதில் தான் நம்ம ஒரு பார் டயக்ராம் கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா இங்கே 8ன்றதில் ஸோ இது கரெக்டாக 8க்கு நேரம் என்ன பண்ணீங்க க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஆப்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம 6th ஸ்டாண்டர்டில் இது என்ன கீழே ஹரிசாண்டல் லைன் வந்து என்ன ரெப்ரசன்ட் கிளாஸ் ரெப்ரசன்ட் தான் எடுத்திருக்கேன். வெர்டிகல் லைன் வந்து நம்பர் ஆஃப் ஆப்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ரெப்ரசன்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் கிளாஸ் 6ல் வந்து எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இண்டிவிஜுவல் அதாவது தெரியறதுக்காக என்ன பண்ணுறோம் ஷேர் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் 6. அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்டுக்கு என்ன பண்ணீங்க, 7th ஸ்டாண்டர்ட் 12 கொடுத்துருக்காங்க. அப்போ 12 அதுக்கு நேரம் என்ன பண்ணுறோம் நீங்கள் ஒரு பார் டயக்ராம் ட்ரா பண்ணுறீங்க. 12 கரெக்டாக அதுக்கும் ஒரே மாதிரி பார் டயக்ராம் ரெக்டாங்குலர் பார் தான் நான் ரெப்ரசன்ட் ஈச் பார் டயக்ராம் கன்சிஸ்ட் ரெக்டாங்குலர். ஸோ இது 12க்கு நேரம் என்ன பண்ணுறீங்க. ஸோ இதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியுது என்ன பண்ணுறேன்னு, ஏன்னா பிகாஸ் கிளாஸ் 7th ஸ்டாண்டர்ட் வந்து நம்பர் ஆஃப் ஆப்ஷன் வந்து 12 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 12 நேரம் கரெக்டாக ரெக்டாங்குலர் டயக்ராம் என்ன பண்ணுறீங்க ட்ரா பண்ணுறீங்க. அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 9 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ 9க்கு நேராக ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க ரெப்ரசன்ட். ஸோ ரெக்டாங்குலர் டயக்ராம் ட்ரா பண்ணுங்க. சரிங்களா, அதுவும் ஒரு ரெக்டாங்குலர். அடுத்து 9th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 15, ஏன்னா பிகாஸ் 9th ஸ்டாண்டர்ட் தான் ஹையஸ்ட் ஆப்ஷன் அந்த வீக்கில் வந்துன்னா ஹையஸ்ட். ஸோ அப்போ 9th ஸ்டாண்டர்டுக்கு ஹையஸ்ட், ஏன்னா பிகாஸ் நம்ம 15 வரைக்கும் எடுத்திருக்கோம். அதை கொடுத்தது வந்து நம்பர் ஆஃப் ஆப்ஷன் 15 நேரம். ஸோ அதுவும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுங்க. ஏன்னா பிகாஸ் தேர் ஆஸ்கிங் கன்ஸ்ட்ரக்ட் த பார் டயக்ராம் தான், அந்த கொடுத்த டேட்டா பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறாங்க பார் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ், ஏன்னா இதில் 10th ஸ்டாண்டர்ட் தான் கம்மியாக ஆப்ஷன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 6க்கு நேராக சொல்கிறாங்க டயக்ராம். சரிங்களா, நம்ம ஈஸியாக வந்து 2 ஐட்டம்ஸ் பேஸ் பண்ணி ஈஸியாக நம்ம கம்பேர் பண்ணி அதில் என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஸோ அப்போ பார் டயக்ராம் வந்து நம்ம இப்படி தான் ரெக்டாங்கிள் பார் தான் நம்ம பேஸ் பண்ணிடலாம். ரெக்டாங்கிள் பார் டயக்ராம் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்போ கிளாஸ் 6ல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆப்ஷன்டேஜ் 8 மெம்பர் ஆப்ஷன்டேஜ் பார்க்கும்போது தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 12 பார்க்கும்போது தெரியுது. 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னாக்கா 9, 9th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னாக்கா 15, 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னாக்கா 6. இந்த டேட்டா பேஸ் ஆக்சுவலாக ஒரு ரெப்ரசன்ட் இந்த மாதிரி ஒரு பார் டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணினாக்கா க்ளீனாக தெரியும் இது கிளாஸ், இது வந்து நம்பர் ஆஃப் ஆப்ஷன் இன் வீக். சரிங்களா, அப்போ இந்த வீக்கில் அப்போ வீக்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மினிமம் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்ஷன் ஆகிருக்கு எந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால சொல்ல முடியும், பார்க்கவே சொல்லலாம். 10th ஸ்டாண்டர்டில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மினிமம் ஆப்ஷன் தான் இருக்குது. மினிமம் ஹையஸ்ட் எந்த கிளாஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் வந்து 15 மெம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதே பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் எவ்வளோன்னு சொல்ல முடியும், 7th ஸ்டாண்டர்ட் சொல்ல முடியும். அப்போ இந்த டேட்டாஸ் கம்பேர் பண்ணி ஈஸியாக உங்களால் கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியும். ஈஸியாக உங்களால் வந்து அதை ஈஸியாக பார்க்கும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து இருக்கிற டேட்டாலாம் பேஸ் பண்ணி நம்ம பார் டயக்ராமில் பார்க்கும்போது ஈஸியாக பொறுமையாக பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார் டயக்ராம் இஸ் ஆல்வேஸ் மஸ்ட். இப்போ கிரிக்கெட்லாம் பார்க்குறோம்ல, அப்போ இண்டிவிஜுவல் ஸ்கோர்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க பேரை போட்டால் இந்த இயரில் வந்து இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அப்படி க்ளீனாக வந்து ஒரு அவங்களோட டேட்டாஸ் வந்து க்ளீனாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். சரிங்களா, அதுக்கு வந்து பார் டயக்ராம் வந்து மோஸ்ட்லியாக யூசஸ் ஆகுது. சரிங்களா, ஸோ அப்போ இதில் என்ன டேட்டானா இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 1 சென்டிமீட்டர். இந்த 1 சென்டிமீட்டர்ஸ் எல்லாமே 1 சென்டிமீட்டர் ஆன வெர்டிகல் லைன் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் 1 நம்பர் ஆஃப் ஏன்னா 1 இது ரெண்டுக்கே பார்த்தீங்கன்னா 1 ஆப்ஷன் டிஸ்ட் 1. அப்போ ஈச் அண்ட் எவ்ரி சென்டிமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டிஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. சரிங்களா, அப்போ வெர்டிகல் லைன் வந்து நம்பர் ஆஃப் ஆப்ஷன் டிஸ்ட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஹரிசாண்டல் லைன் பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். சரிங்களா, ரைட். ஸோ நம்ம இப்படி தான் எத்த சம்ஸும் இப்படி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் டேட்டாஸ் வந்து நம்ம ரெப்ரசென்ட் எப்படி டயக்ராம் ட்ரா பண்ணி எழுதிருக்கணும். ஸோ வரைஞ்சிருக்கோம். இந்த டேட்டாஸ் வந்து கீழே வந்து நம்ம என்ன எடுத்து நீங்கள் எழுதணும். ஸோ என்ன எழுதணும்னாக்கா இந்த கீழே பார்த்தீங்கன்னாக்கா the number of students are written on the vertical line. என்னது the number of students are written in the vertical line. Vertical line வந்து the number of students vertical line னா options நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். So number of students are written on the vertical line and the classes 6 to 10 are given on the in the line.
horizontal line. So அதை எடுத்து நீங்க எழுதணும். சரிங்களா? அப்ப நீங்க எடுத்து என்ன எழுதணும்? The number of students are written on the vertical line and the classes 6 to 10 written are in the which line? So horizontal line அப்படின்றது நீங்க எடுத்து எழுதணும். சரிங்களா? செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னாக்கா 1 centimeter on the vertical line, 1 centimeter on the vertical line is equal to 1 absentees. அப்ப இது இருக்கிற vertical lines எல்லாமே பார்த்தீங்கன்னா absentees மென்ஷன் பண்ணுது. அப்ப 1 centimeter on the vertical line is equal to 1 absentees. இது ஒரு 1 absentees ரெப்ரசன்ட் பண்ணுது, இது ஒரு 1 absentees பண்ணுது. அப்ப எல்லாமே each and every centimeter 1 centimeter வந்து அந்த vertical line வந்து 1 absentees க்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. சரிங்களா? சோ அதுதான் நீங்க எடுத்து கீழ எழுதணும். எல்லா சம்ஸ்க்குமே பார் டயகிராம் டிரா பண்ணாக்கா அந்த vertical line என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, horizontal line என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்றத நீங்க எடுத்து எழுதணும். சரிங்களா? பாத்தீங்கன்னா இப்ப அதிலே 6.2 ல செகண்ட் சம் பாருங்களேன். செகண்ட் சம் இதே தான் கொடுத்திருக்காங்க. The number of students taking part in various of games in a higher secondary school are given below. Draw the bar diagram. So அப்ப various of games வந்து கொடுத்திருக்காங்க. அதுல டேட்டாஸும் டேபிள் அழகா க்ளீனா கொடுத்திருக்காங்க. கேம்ஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன கேம்ஸ் தான்? ஃபுட்பால், நெட்பால், பாஸ்கெட்பால், கிரிக்கெட், அத்லெட்ஸ். ஸோ அத்லெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 5 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ ஃபுட்பாலில் 25 கொடுத்துருக்காங்க, நெட்பால் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொடுத்துருக்காங்க, பாஸ்கெட் பால் பார்த்தீங்கன்னா 15, கிரிக்கெட் 20, அத்லெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரிட்டன் அந்த வெர்டிகல் லைன். அப்போ வெர்டிகல் லைன் என்ன எழுத போகிறேன், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுத போகிறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தா ஹரிசாண்டல் லைன் வந்து கேம்ஸ் வந்து எழுத போகிறேன். சரிங்களா? அப்போ வெர்டிகல் லைன் ரெப்ரசன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஹரிசாண்டல் லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேம்ஸ் வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணேன். அப்போ கீழே என்ன எழுதுவாங்க, கேம்ஸ் எழுதுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெர்டிகல் லைன் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எழுத போகிறேன். சரிங்களா? அப்போ ஹரிசாண்டல் லைன் வந்து கேம்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஃபுட்பால். அப்போ ஃபுட்பால் பார்த்தீங்கன்னாக்கா 25 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனில் வந்து நான் 25 எழுத முடியாது. அப்போ 25 எழுத முடியலனாக்கா என்ன பண்ண முடியும், ஒரு சென்டிமீட்டர் வந்து ஆக்சஸ் வந்து சென்டிமீட்டர் ஈச் அண்ட் எவ்ரி ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா நான் 5, 10, 15, 20 ஸோ அது மாதிரி நான் ரெப்ரசன்ட் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் நம்ம 25 ஒரு லைனில் வந்து இப்போ 50 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் 1, 2, 3 எழுத முடியுமா? அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். ஸோ அப்போ இந்த ஒரு ஸ்பேஸுக்கு நான் வந்து 5 எடுத்தேன். ஏன்னா இப்போ 5 எழுதுனா 5, 10, 15, 20, 25னா 5லே குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ அப்போ நான் சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 centimeter on the vertical line is equal to 5 students அப்படின்ற எடுப்பேன். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு ஃபேஸுக்கும் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணாக்கா நம்ம ஈஸியாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எழுத முடியும். ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் எழுதும்போது கீழே இதே சேம் மாடல் தான், பட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது அந்த 1 centimeter வெர்டிகல் லைன்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேம்ஸ், இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்? இது y, இது x. இப்போ இந்த ஈச் அண்ட் எவ்ரி சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா டேபிளில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 30 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 30 வரைக்கும் ரெப்ரசென்ட் பண்ணால் 1, 2, 3 போட முடியாது. ஸோ அப்போ நான் பண்ணுறேன், ஒவ்வொரு சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 5, 10, 15, 20, 25, 30, 35, 40 இப்படி ரெப்ரசென்ட். அப்போ இது ஃபர்ஸ்ட் 5, 10, 15, 20, 25, 30, 35, 40. ஸோ கேம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஃபுட்பாலுக்கு ஒரு ரெக்டாங்குலர் பார், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலுக்கு. அதே மாதிரி அடுத்தது கேம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்க, நெட் பாலுக்கு. அப்போ இது இந்த பார் டயக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா நெட் பாலுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்கெட் பாலுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கிரிக்கெட்டுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அத்லெட்டிக்ஸ். சரிங்களா? இது ஸோ அப்போ எழுதணும் நீங்கள் ஃபுட்பால், இது நெட் பால். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்கெட் பால். அப்போ ஒவ்வொருத்தங்க எழுதணும். ரைட்? ஸோ அது என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பார்த்தீங்கன்னாக்கா 25 கொடுத்துருக்காங்க. அப்போ 25 வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, ஸோ ஒரு ரெக்டாங்கல் டயக்ராம். அது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவேன், என்ன ஷேடிங், அதே மாதிரி ஷேடிங். நெட் பால் பார்த்தீங்கன்னாக்கா 30 கொடுத்துருக்காங்க. அப்போ 30 மேக்ஸிமம் 30 நெட் பாலுக்கு. ஸோ நெட் பாலுக்கு இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட போகிறீங்க. அப்போ கொடுத்த கேம்ஸ் இதே மாதிரி என்ன பண்ணுற ரெக்டாங்குலர் ஒரு பார் டயக்ராம் வந்து நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி சம்ஸை க்ளோஸ் பண்ணணும். அப்போ இந்த லாஸ்ட் கீழே எழுதும்போது மட்டும் என்ன எழுதுவீங்கன்னாக்கா
the number of students are written on the vertical line and the games are given on the horizontal line. அப்ப number of students வந்து vertical lineல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன், games வந்து எதுல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன், horizontal lineல வந்து ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து பார்த்தா நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால நான் சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சஸ் இந்த ஸ்கேலை வந்து என்ன பண்ணேன்னா 1 centimeter on the vertical line is equal to 5 students. அப்ப ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு நான் 5 ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ண ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். அப்ப 1 centimeter on the vertical line is equal to 5 students. அப்ப 5 students இந்த சென்டிமீட்டர் 1 centimeter 5 students, இது வந்து 5 5 5 5. அப்ப each and every scale பார்த்தா எல்லாமே வந்து 1 centimeter on the vertical line is equal to 5 students நான் கன்சிடர் பண்ணி பார் டயகிராம் வந்து நம்ம டிரா பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ இதுதான் இந்த இந்த ஸ்கேல் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகுது ஃபர்ஸ்ட் சம்ஸ்க்கும் செகண்ட் சம்க்கும். சோ ஸ்கேல் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்க ஈஸியா உங்களால பார் டயகிராம் டிரா பண்ண முடியும். சரிங்களா? தேர்ட் சம் பாத்தீங்கன்னா அதே தான் கொடுத்திருக்காங்க. தேர்ட் சம் பாத்தீங்கன்னாக்கா the savings of the students is given in the table. ஒரு ஸ்டூடண்ட்ஸோட சேவிங் வந்து இந்த டேபிள்ல கொடுத்திருக்காங்க, draw the bar diagram. அப்போ ஒரு ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த் ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா ₹20 வந்து சேவ் பண்ணுறாரு. அதேமாதிரி ஜூலையில் வந்து ₹35 சேவ் பண்ணுறாரு. ஆகஸ்ட்டில் வந்து ₹25, செப்டம்பரில் 15, அக்டோபரில் 10, நவம்பரில் 40, டிசம்பரில் 30. ஸோ அப்போ நான் எப்படின்னா இந்த சேவிங் அமௌண்ட், அந்த சேவிங் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன பண்ணுறேன், அந்த சேவிங் அமௌண்ட் ஆர் ரிட்டன் வெர்டிகல் லைன். இப்போ சேவிங் அமௌண்ட் எழுத போகிறேன், வெர்டிகல் லைன்லாம் எழுத போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மந்த் இருக்கு இல்லையா, இப்போ மந்த் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் வந்து ஹரிசாண்டல் லைன்ல நான் எழுத போறேன். சரிங்களா? அப்ப சேவிங் அமௌண்ட் ஆர் ரிட்டன் ஆன் தி வெர்டிகல் லைன் அண்ட் தி மந்த் ஆர் given ஆன் தி ஹரிசாண்டல் லைன். அப்ப இந்த ஹரிசாண்டல் லைன் பார்த்தா நான் ஒரு மந்த் எழுத போறேன். ரைட்? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு அமௌண்ட் சேவ் பண்ணிருக்காங்க அதை எழுத போறேன். சோ அப்ப ஸ்டூடண்ட் சேவிங் அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நான் என்ன போறேன், சேவிங் அமௌண்ட்ஸ் வந்து வெர்டிகல் லைன்ல ரெப்ரசன்ட் பண்ண போறேன். சோ அப்ப அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஸோ 20, 35, 25, 50. ஸோ இப்போ ஹையஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ₹35 இருக்கு. அப்போ எல்லாமே அப்போ 1 centimeter அந்த வெர்டிகல் லைன் இஸ் ஈக்குவல் டு ₹5 அப்படின்னு எடுப்பேன். சரிங்களா? அப்போ இங்க ஸ்கேல் மட்டும்தான், இந்த ஸ்கேல் எழுதுறீங்களா அது மட்டும் தான் ஈஸியா நீங்க அதை மட்டும் நீங்க அப்சர்வ் பண்ணணும். சரிங்களா? மத்தெல்லாம் ஈஸியா போட முடியும் உங்களால. அப்ப 1 centimeter on the vertical line is equal to ரூபி சிம்பிள் போட்டு 5 அப்படின்னு எழுதிப்போம். சரிங்களா? இங்க எப்படி பார்த்தீங்கன்னா 1 centimeter on 1 centimeter on the vertical line is equal to 5 students அப்படி ரெப்ரசன்ட் பண்ணீங்களோ செகண்ட் சம்ல, அதே மாதிரி 1 centimeter on the vertical line is equal to cost 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் மந்த் என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா ஜூன். அப்ப ஜூனுக்கு எவ்வளவு அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து சேவ் பண்ணிருக்காரு, ₹20. அப்ப 20க்கு நேரா வந்து நம்ம பார் டயகிராம் போட்டுருப்பீங்க. அதே மாதிரி ஜூலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ₹35, அதான் அதுலயே ₹35 கொடுத்திருக்காங்க. சோ அப்ப 35 வரைக்கும் நீங்க பார் டயகிராம் ரெக்டாங்கிள் ஒரு பார் டயகிராம் டிரா பண்ண போறீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் டிரா பண்ணிக்கலாம், அந்த சம் உங்களுக்கு ஈஸியா போட முடியும். சரிங்களா? ரைட்? சோ அப்ப இதுல வந்து நம்ம ஸ்கேலை வந்து நம்ம கரெக்ட்டா வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னாக்கா ஈஸியா உங்களால எந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாலும் பார் டயகிராம் ஈஸியா உங்களால டிரா பண்ண முடியும். இதுல இந்த சம்ஸ் 4 சம்ஸ் பாத்தீங்கன்னாக்கா draw a bar diagram to represent the most popular television programs. என்னது most popular television programs. அப்ப டெலிவிஷன் programs பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு வியூவர்ஸ் வந்து அந்த டெலிவிஷன் ப்ரோகிராம் வந்து மோஸ்டா பார்க்கறாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அது பாத்தீங்கன்னா டெலிவிஷன் ப்ரோகிராம் பாத்தீங்கன்னாக்கா கார்ட்டூன், அந்த வெரைட்டிஸ் கொடுத்திருக்காங்க. கார்ட்டூன், கேம்ஸ், போகோ, அனிமல் பிளானட், டூரிசம், நியூஸ், அது மாதிரி டெலிவிஷன் ப்ரோகிராம் கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்ட்டூனை வந்து பார்த்தீங்கன்னா 150 மெம்பர்ஸ் வந்து பார்க்குறாங்க, 150 வியூவர்ஸ் பார்க்குறாங்க. கேம்ஸ் பார்த்தீங்கன்னா 100 வியூவர்ஸ் பார்க்குறாங்க. போகோ பார்த்தீங்கன்னாக்கா 125 வியூவர்ஸ் பார்க்குறாங்க. அனிமல் பிளானட்டை பார்த்தீங்கன்னாக்கா 200 வியூவர்ஸ் பார்க்குறாங்க. டூரிசம் பார்த்தீங்கன்னாக்கா 100 வியூவர்ஸ் பார்க்குறாங்க. நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 250 வியூவர்ஸ் பார்க்குறாங்க. அப்போ கொடுத்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நியூஸ் அப்புறம் வந்து 250 வியூவர்ஸ் அதிகமாக பார்க்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் வந்து அதிகமாக போகுது. அப்போ நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் அதிகமாக போகுது. அப்போ வெர்டிகல் அப்போ நான் என்ன பண்ணணும்னாக்கா the number of viewers represent the vertical line. அப்போ number of viewers நம்ம எங்க எழுதுவேன்? So number of viewers பார்த்தீங்கன்னாக்கா the number of viewers should be written on the vertical line. அப்போ number of viewers என்ன பண்றேன், vertical lineல ரெப்ரசன்ட் பண்ணுவேன். அதே மாதிரி அந்த டெலிவிஷன் ப்ரோகிராம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் பண்ண ஹரிசாண்டல் லைன்ல நான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன். அப்ப அந்த 1 centimeter on a vertical line is equal to how many viewers? அதுதான் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஸ்கேலை நீங்க கரெக்டா கேதர் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஈஸியா உங்களால பார் டயகிராம் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அப்போ 1 centimeter அந்த வெர்டிகல் லைன் என்ன போறானே, ஏன்னா பிகாஸ் அங்க 250 வியூவர்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நியூஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த டெலிவிஷன் நியூஸ் வந்து 250 வியூவர்ஸ் வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த 250 வியூவர்ஸ் பாக்குறாங்கன்னா அப்ப அந்த வெர்டிகல் லைன்ல கண்டிப்பா அப் டு 250 வரைக்கும் என்ன பண்ணணும், ரெப்ரசன்ட் பண்ணணும்.
அப்ப நான் 250 1 2 3 ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி 5 போட்டனா 250 பார்த்தா ஸ்ப்ளிட் பண்றதுக்கு ரொம்ப அதிக நேரம் டைம். அப்ப நான் வந்து கொஞ்சம் அந்த 1 cm ஆன வெர்டிகல் லைன் வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் தான் எடுப்பேன். நான் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் தான் எடுப்பேன். அப்ப நான் வெர்டிகல் லைன்ல பாத்தீங்கன்னாக்கா so 1 cm ஆன வெர்டிகல் லைனுக்கு 25 வியூவர்ஸ் எடுக்க போறேன். என்னது ஒவ்வொரு எடுக்கணும் இல்லையா இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா 25, செகண்ட் பாத்தீங்கன்னாக்கா 50, அடுத்து பாத்தீங்கன்னாக்கா 75, 100, 125, 150, 175. ஸோ இது மாதிரி என்ன போயிட்டே இருக்கும் 200, 225, 250, 275, 300. ஸோ இது மாதிரி அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 250 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்லாப் வரைக்கும் நம்ம ஆக்சுவலாக ஒரு மினிமம் 300 வரைக்கும் எழுதிட்டு ஆனால் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் டிவி ப்ரோக்ராம் என்ன ஃபர்ஸ்ட் டிவி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா கார்ட்டூன் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கீழே எழுதுவீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டிவி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா கார்ட்டூன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் எழுதுவீங்க சரிங்களா. அப்ப அந்த கார்ட்டூன் பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு மெம்பர்ஸ் எவ்வளவு வியூவர்ஸ் 150 வியூவர்ஸ். அப்ப 25, 50, 75, 100, 125, 150. சோ அப்ப 6 நேரா தான் கண்டிப்பா சோ இருந்திருக்கும். சோ அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா 50, 75, 100, 25, 150. சோ அப்ப 150 னா 150 நேரா கரெக்ட்டா கட் பண்ணி என்ன பண்ணிருப்பீங்க அப்ப கார்ட்டூன். சோ இது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிருப்பீங்க. சோ அது மாதிரி தான் எல்லாமே என்ன பண்ணணும்னா நீங்க அப்ப இந்த பார் டயகிராம் டிரா பண்றது which is the most important ஸ்கேல் எப்படி ரெப்ரசன்ட் பண்றது நம்ம அழகா கத்துக்கிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி கொடுத்தாலும் சம் ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும் சரிங்களா. சோ அதுதான் இப்போ கீழ எடுத்து எழுதுது எப்படி எழுதுது the number of students என்னது number of viewers should be written on the vertical lines right and the television program must be written horizontal line. So அது மட்டும் கரெக்ட்டா எழுதுங்க. அதே மாதிரி 1 cm on the vertical line is equal to 25 viewers. அந்த ஸ்கேல் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டயகிராம் டிரா பண்றது பார் டயகிராம் டிரா பண்றது. அதை ஈஸியா எழுதிட்டீங்களா அதுக்கு அப்புறம் உங்களால பார் டயகிராம் ஈஸியா ரெப்ரசன்ட் பண்ண முடியும் சரிங்களா. சோ இதே மாதிரி தான் டேட்டாவும் 5th and 6th நீங்க அதை படிச்சு பாருங்க. ஸ்கேலை கரெக்ட்டா அப்சர்வ் பண்ணி எழுதுங்க. அதை வச்சு நீங்க ஈஸியா போட முடியும். 7th சம் மட்டும் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. நம்ம 7th சம் பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸசைஸ் 6.2ல 7th சம் பார்க்குறோம். 7th சம் பாருங்களேன். 7th சம் நம்பர் ஆஃப் பர்சன் இன் வேரியஸ் ஏஜ் குரூப்ஸ் இன் எ டவுன். ஒரு டவுனில் வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில் வந்து பர்சன்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு டேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிவன் த ஃபாலோயிங் டேபிள் ட்ரா த பார் கிராஃப்ஸ் டு ரெப்ரசன்ட் த பார் டயகிராம் சரிங்களா. அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி பார் டயகிராம் ட்ரா பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் குரூப்ஸில் 1 to 14 ஏஜில் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் பர்சன் 2 lakhs பர்சன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி 15 to 29 ஏஜ்ல பார்த்தீங்கன்னாக்கா 1,50,000 பர்சன்ஸ் இருக்காங்க. 30 to 44 ஏஜ்ல பார்த்தீங்கன்னாக்கா 1.20 அதாவது 1,20,000 ஸ்டூடெண்ட்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. 45 to 59 ஏஜ்ல பார்த்தீங்கன்னா 1,40,000 பர்சன்ஸ் இருக்காங்க. 60 to 74 ஏஜ்ல பார்த்தீங்கன்னாக்கா 80,000 பர்சன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி 75 and above அதாவது 75 and 75 வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னாக்கா 50,000 பேர் அதாவது 50,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நீங்க பார் டயகிராம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுங்க பார் டயகிராம் வரைங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹரிசான்டல் லைன் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் எக்ஸ் வெர்டிகல் லைன் பார்த்தீங்கன்னாக்கா ஒய். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார் டயகிராம் ட்ரா பண்ணா ஸ்கேல் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் ஸ்கேல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நான் ஸ்கேல்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். அது மாதிரி பார்த்தா டவுனில் எழுதியிருப்போம் இல்லையா அதை நீங்கள் தனியாக கூட நம்மளால் நீங்கள் எடுத்து இண்டிவிஜுவலாக ரெப்ரசென்ட் பண்ணலாம் சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா எக்ஸ் ஆக்சஸ் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்போ எக்ஸ் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப்பை வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒய் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் அதாவது இங்கே பிரிச்சிருக்கு இல்லையா இது எல்லாமே ஒவ்வொரு டயகிராம் ரெக்டாங்கல் டைப் பார் போட போகிறேன் அதுதான் பார்த்து பிரிச்சிருக்கேன். எல்லாமே ஒரு சென்டிமீட்டர் என்ன பண்ணுறேன் ஈக்குவல் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அப்போ எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் குரூப் என்னது எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஏஜ் குரூப். அதே மாதிரி ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 20,000. ஏன்னா ஒவ்வொரு சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 20,000 ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி எடுத்துறேன். பிகாஸ் இங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 1 to 14 ஏஜ் அந்த சைல்டு இருக்கா இல்லையா அந்த 1 to 14 ஏஜ்க்குள்ள எவ்வளவு பர்சன்ட் இருக்காங்களா 2 lakh இருக்காங்க. அப்ப நான் 2 lakh வரேன்னா 1 to 3 போட முடியாது. அப்ப நான் சென்டிமீட்டர் ஆக்சஸ் ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணாதான் நான் 2 lakhs வரைக்கும் எழுத முடியும் சரிங்களா. ஸோ அப்போ நான் 20,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 20,000 40,000 60,000 80,000 lakh 1,20,000 1,40,000 1,60,000 1,80,000 2 lakh வரைக்கும் நம்ம இருக்கேன் வெர்டிகல் லைன்ல நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அப்போ ஸ்கேல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
அதை நீங்கள் இதே மாதிரி ஷார்ட்டாக பண்ணலாம் எழுதி, ஏன்னா ISS வரும்போது நீங்கள் ஷார்ட்டாக தான் எழுதுவீங்க. ஸோ இப்போயே நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா 1 to 14ல் 2 lakhs கொடுத்துருக்காங்க. அப்போ நான் 1 to 14 வந்து பார்த்தீங்கன்னா 1 centimeter பார்த்தீங்கன்னா எக்ஸஸில் ஏஜ் குரூப் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ 2 lakhs கொடுத்துருக்காங்க 1 to 14 ஏஜில். ஸோ அப்போ 2 lakhs 1 to 14 ஏஜுக்கு நேராக 2 lakhs நம்பர் ஆஃப் பர்சன் நம்ம வேறு ஒரு ரெக்டாங்குலர் டயக்ராம் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பார் டயக்ராம் கான்செப்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதை வேரியேஷன் பண்ணி காட்டுங்க, டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுங்க. அடுத்து ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 15 to 29. அப்போ 15 to 29 பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா 1,50,000. அப்போ நம்ம இதில் வரி பிகாஸ் 1,50,000 வந்து இதில் வராது. அப்போ 1,50,000 எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 1 lakh, 1,20,000, 1,40,000, 1,60,000. அப்போ 1,40,000, 1,60,000 இடையில தான், பிட்வீன் 1,40,000 and 1,60,000 இடையில தான் இருக்கும். அப்போ சென்டர் பாயிண்ட், அப்போ இதுதான் என்ன வந்திருக்கும், 1,50,000 வந்திருக்கு. ஏன்னா இப்போ இது வரைக்கும் ஏன்னா இது டிஃபரன்ஸ் சொன்னால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக நம்ம நம்பர்ஸ் கரெக்டாக வர மாதிரி தான் இருக்கும். இது வந்து பிட்வீன் த டூ நம்பர்ஸ், அது பிட்வீன் த டூ அந்த ஆக்சஸ்க்குள்ளே இருக்குது. எது பாருங்க 1,40,000 to 1,60,000 தான் என்ன இருக்கும், 1,50,000 இருக்கும். சரிங்களா? அப்போ 50 to 29 ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 1,50,000 பர்சன் இருக்காங்க. ஸோ அது கரெக்டாக எங்கே நம்ம வந்து மிட் பாயிண்ட் மிடில் பில்லில் இருக்கும். ஸோ எழுதியிருக்கோம். அதுக்கு நேராக என்ன பண்ணுறேங்க, இன்னொரு ரெக்டாங்கிள் டயக்ராம். இது வந்து எந்த குரூப்புக்கு, 15 to 29 குரூப். சரிங்களா? அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுங்க. எல்லாமே நீங்கள் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணுங்க, கரெக்டாக உங்களுக்கு நேராக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் குரூப் வந்து 30 to 44. 30 to 44ல் பார்த்தீங்கன்னாக்கா 1,20,000. அது 1,20,000 பார்த்தா நம்ம எடுத்த வெர்டிகல் லைனில் ரெப்ரசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு அது நேராக ட்ரா பண்ணுங்க. ஸோ மற்றது எல்லாமே கரெக்டாக இந்த வெர்டிகல் லைனில் ரெப்ரசென்ட் ஆகிருக்கு. ஏன்னா 1,40,000, 80,000, 50,000 நீங்கள் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ரெக்டாங்கிள் டயக்ராம் வந்து பார் டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். அது ஈஸியாக நம்மளால் வரைய முடியும். சரிங்களா? இது ஏன்னா பிகாஸ் நம்ம ஸ்கேல் தான் மோஸ்ட் இந்த சம் நான் போட்டது ரீசன் என்னன்னாக்கா இந்த ஸ்கேல் தான் மாறுங்க. அதே மாதிரி பார்த்தா இந்த மிடில் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண எல்லாமே ரெப்ரசென்ட் ஆகிருக்கும். இது மிடில் பீரியட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான். ஸோ இது மற்ற நீங்கள் ஈஸியாக உங்களால் ரெக்டாங்கிள் டயக்ராம் மாதிரி ஈஸியாக உங்களுக்கு ஷேர் பண்ணி செம்ம ஈஸியாக முடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ பார் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அது அந்த பிக்சரை பார்த்து ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியும். சரிங்களா? ஸோ அதான் பார் டயக்ராம் பண்ண ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இது ஒரு மாடல். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா பார் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பார் டயக்ராம் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது என்னன்னா டேட்டாஸ் கொடுத்தாங்க, டேட்டா பேஸ் பண்ணி நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணி பார் டயக்ராம் ட்ரா பண்ணி. ஸோ பார் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அந்த பார் டயக்ராம் எப்படி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம எக்ஸசைஸ் 6.3ல் சம்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா?